வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 6ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 3a மைனஸ் 2b பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 5a மைனஸ் 3b பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எக்ஸட்ரா 12 உறுப்புகள் என்ற தொடரின் கூடுதல் காண்க. இந்த தொடரோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். எத்தனை உறுப்புகள் வரைக்கும்? 12 உறுப்புகள் வரைக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? S12 கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் முதல் உறுப்பு பாருங்க, ஏன்ற எழுத்து கொண்டு குறிப்புமா, இதுதான் முதல் உறுப்பு. என்ன? a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. அதுக்கு அடுத்தது பொது வித்தியாசம் d வேணும். d எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ண. ரெண்டாவது உறுப்பு 3a மைனஸ் 2b பை ஏ ப்ளஸ் பி. எதை மைனஸ் பண்ணணும்? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன? a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. இதை நம்ம சுருக்கிட்டோம்னா நமக்கு டி கிடச்சிடும். சுருக்கிடலாமா? பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி பகுதி சமமாக இருக்குது. ஒரு தடவை எழுதிக்கங்க போதும். தொகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், 3a மைனஸ் 2b. இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்குமே போதும், உள்ளே பெருக்குங்க. அப்போ பெருக்கும்போது மைனஸ் ஏ மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் பின்னு மாறும். இதை சுருக்கிடலாமா? 3aல ஒரு ஏவை கழிச்சிட்டோம்னா 2a. இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் 2b ப்ளஸ் 1b வேறு வேறு குறி. அப்போ கழிக்கணும். 2bயில் 1bயை கழிச்சோன்னா 1b. பெரிய நம்பருங்க மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 1b பை ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி. சரியா? இப்போ பாருங்கள், டியை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல நமக்கு என்னோட மதிப்பு என்ன? 12. 12 உறுப்புகள் வரைக்கும் நம்ம கூட்ட போகிறோம். ஃபார்முலா எழுதிடலாமா? எஸ்என் கூடுதலுக்கு எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதான் கூடுதல் ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 12, 2 அப்படியே வந்துடும், 2 இன்ட்டு ஏ. பாருங்க, ஏவோட மதிப்பு இங்கே இருக்கா? ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. ஏ மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி மைனஸ் மைனஸில் ப்ளஸ் n மைனஸ் 1. என்னுக்கு பதிலாக 12 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். டி பாருங்க, டி எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? எங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? 2a மைனஸ் பி 2a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இந்த இடத்துல பாருங்கள், 2 தானே, ஒரு 6 போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல 2. சரியா? 2 இதை கேன்சல் பண்ணிடுங்க. 2 2 6 12. அப்போ இந்த இடத்துல 6. இந்த 2 உள்ளே பெருக்கிடலாமா? 2 பெருக்கினா என்ன வரும் பாருங்கள், 2 ஏவையும் பெருக்கினா 2a மைனஸ் 2b பை 2ன்னா 2 பை 1ன்னு அர்த்தம். தொகுதியை தொகுதி கூட பகுதியை பகுதி கூட பெருக்கணும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 12ல் 1 கழிச்சா 11. 11 இன்ட்டு 2a மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. சரியா? 12ல் 1 கழிச்சா 11. 11 இன்ட்டு இது அப்படியே எழுதியாச்சு. இங்கே இருந்தால் என்ன இருக்குது? பை 1ன்னு அர்த்தம். அப்போ 1 ஏ ப்ளஸ் பி பண்ணால் ஏ ப்ளஸ் பி. இப்போ பாருங்கள், 6 இன்ட்டு எது சமமாக இருக்குது? பகுதி சமமாக இருக்கா? ஏ ப்ளஸ் பி. ஒரு தடவை எழுதிக்கிட்டால் போதும். தொகுதி அப்படியே இது பண்ணலாம் பாருங்கள். பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டோம். 2a மைனஸ் 2b. 11 உள்ள பெருங்க. 11 2 22a மைனஸ் 11 பியும் பெருக்குனா 11b. சரியா? சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 6 இன்ட்டு என்ன வரும்? 2a ப்ளஸ் 22a கூட்டினா 24a மைனஸ் 2b மைனஸ் 11. ஒரே குறி, கூட்டணும். கூட்டம் என்ன வரும்? மைனஸ் 13b பை ஏ ப்ளஸ் பி. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். நீங்கள் எப்படியே விட்டுட்டாலும் சரி, புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. 6 பை ஏ ப்ளஸ் பி எடுத்து வெளியே எழுதியிருப்பாங்க. இன்ட்டு 24a மைனஸ் 13b. இந்த மாதிரி எழுதுவாங்க. ரெண்டும் கரெக்ட் தான். நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி தான், அப்படிலாம் இப்படி எழுதினாலும் சரி தான். இங்கே பகுதியில் இருக்க வெளியே எடுத்து எழுதியிருப்பாங்க. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.